மின்கலம், இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இந்த வீடியோவில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாக்கெட்டில் இருந்து பல காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, நம்ம ப்ளக்கில் இருக்கிற ரைட் சைடு இருக்கிறது ஃபேஸ், லெஃப்ட் சைடு இருக்கிறது நியூட்ரல், மேலே ஒரு பெருசாக இருக்கிறது வந்து என்ன, எர்த். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் எர்த்திங் பண்ணியிருக்கோமா ப்ராப்பராக அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எர்த்திங் பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். எர்த்திங் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா பல்பு, நார்மல் ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்பு, அதில் 2 டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்ஸ், அதை வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எர்த்திங் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, மல்டிமீட்டரை ஏசி வோல்டேஜில், அதுவும் 750 வோல்ட் அந்த இடத்துல வச்சுக்கணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய 2 டெர்மினல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸை வந்து ரெட் கலர்லேயும் நியூட்ரலை வந்து பிளாக் கலர்லேயும் நம்ம வைக்கணும். வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ரீடிங்ஸ் வருது மல்டிமீட்டரில் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். மல்டிமீட்டரில் ஒரு 230லேருந்து சில வோல்டேஜ் வந்து வேரி ஆகிட்டு அந்த ரீடிங்கை வந்து காட்டும். இதுவே திரும்ப வந்து எர்த்துக்கும் ஃபேஸுக்கும் கனெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ ரீடிங்ஸ் வருது மல்டிமீட்டரில், பிளாக்கை எர்த்தில் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணி சேம் ரீடிங் வந்துச்சுன்னா எர்த்திங் வந்து சூப்பராக ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி வரலை, 0 வோல்ட்டு இல்லை வேறு மாதிரி காட்டுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். இதுவே பல்பை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, அதே ஃபேஸ் நியூட்ரலில் 2 டெர்மினல்ஸ் பல்போடது வச்சோன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகும். அது நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும், ஃபேஸ் நியூட்ரலில் வச்சா கண்டிப்பாக க்ளோ ஆகும். அடுத்து நம்ம எர்த்திங் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னா, எர்த்துக்கும் ஃபேஸுக்கும் நடுவில் இப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து டிம்மாக எரியாமல் பிரைட்டாக எரியணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எர்த்திங் வந்து ப்ராப்பராக இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக க்ளோ ஆகணும். எர்த்துக்கும் ஃபேஸுக்கும் நடுவில் பல்பை கனெக்ட் பண்ணோம்னா, இதுவே ரொம்ப கம்மியாக டிம்மாக எரியுதுன்னா அந்த அளவுக்கு எர்த்திங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக எரியலைன்னா எர்த்திங் வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து எர்த்திங்கை வந்து நம்ம வீட்டுக்கு போடணும். ஸோ இப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி எர்த்திங் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் எர்த்திங் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து மேலே வந்து எர்த்திங்க்கு வந்து பிளாக் கலர் ஒயரு, ஃபேஸில் வந்து ரெட் கலர் ஒயர் கொடுத்துட்டேன். இது ஏசி வோல்டேஜ் 750 அதில் வச்சுட்டு இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன் ஸ்விட்சை. இது 230 வோல்ட் அந்த மாதிரி வோல்டேஜ் ரேஞ்சஸ் காமிச்சதுன்னா எர்த்திங் ப்ராப்பராக இருக்குது, இல்லை குறைஞ்சி காமிச்சதுன்னா எர்த்திங் இல்லைன்னு அர்த்தம். இது வந்து -1 -2 அந்த மாதிரி காமிக்குது. ஸோ எர்த்திங் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 பின் இருக்க ஒயர் பாக்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாலே சேஃப்டியாக இல்லையா? எர்த்திங் வந்து நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து சில டெர்மினல்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை இதில் கனெக்ட் பண்ணுறோம், இந்த 3 ப்ளக் இருக்கிறதுல. அதில் பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்குது, சுத்தமாக வந்து அதுலேருந்து கனெக்ஷனே போகலை. ஏன்னா இது 2 பின் தான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிளாஸ்டிக் பாடி தெரியுது. மற்ற 2 ஃபேஸ் நியூட்ரலெல்லாம் பார்த்தோன்னா மெட்டல் பாடி தெரியுது. அதிலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ப்ளக்கில் கொடுக்குறோம். ஆனால் இந்த எர்த்திங்லேருந்து எந்த கனெக்ஷனுமே போகலை, பார்த்தாலே தெரியும். ஸோ இது நல்லா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எந்த கனெக்ஷனுமே இல்லை, ஒரே ஹோலாக தான் இருக்குது. பட் இந்த ஃபேஸ் நியூட்ரல் அது மட்டும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் போகுது. எர்த்து பின்லேருந்து எந்த இதுவுமே போகலை. ஸோ இந்த ஒயர் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா எர்த்திங் வந்து இருக்காது. அதுவுமே இல்லாமல் இந்த ப்ளக்குமே ஒழுங்காக ப்ராப்பராக வந்து இன்சர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து நான் கட் பண்ணி பார்த்தோன்னா 2 ஒயர் தான் போகுது, எர்த் ஒயர் அப்படின்றது போகவே கிடையாது இதில். அப்போ எப்படி நம்மளுக்கு வந்து இதில் ப்ரொடெக்ஷன் வந்து தரும் இந்த ஒயர் பாக்ஸு? இந்த ஒயர் பாக்ஸில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இதுலையுமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அந்த மெட்டல் பாடி நல்லா தெரியுது. ஆனால் அந்த எர்த்தில் பார்த்தோன்னா அப்படியே அந்த பிளாஸ்டிக் பாடி தான் தெரியுது, அந்த ஒயர் உள்ளே இருக்கிறதும் அப்படியே தெரியுது. ஸோ உள்ளே போகுது நல்லா. இது உள்ளே நான் வந்து வச்சு பார்த்தாலும் உள்ளே ஜஸ்ட்டு ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த ஃபேஸ் நியூட்ரல்லாம் கரெக்டாக இருக்குது, மெட்டல் பாடியாக இருக்குது.
ஸோ இந்த இது யூஸ் பண்ணது மூலமாக நம்மளுக்கு வந்து எர்த் ஒயர் இருந்துச்சுனாலுமே நம்ம வீட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணாது. இதுவே இப்போ 3 பின் இருக்கிறது இந்த ஸ்டெபிளைசர் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி 3 பின் சாக்கெட் இருக்கிற அந்த இதுலலாம் பார்த்தோன்னா உள்ளே வந்து எர்த் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி அந்த மெட்டல் பாடியோட கனெக்ட் பண்ணி அது அந்த 3rd ஒயரோடு வந்துடும். ஸோ அது வந்து அந்த எர்த் கிரவுண்ட் பின்னுக்கு போயிடும். எங்கள் வீட்டில் இருக்க அந்த கிரவுண்டில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ மல்டிமீட்டரில் 750 வோல்ட் ஏசி வோல்டேஜ் அதில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த எர்த் பின்னுக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெட் கலர் ஒயரையும் பிளாக் கலர் ஒயரையும் அப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மெயின் டெர்மினல் அந்த ப்ளக்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் ரேட்டிங் வருது அப்படின்ட்டு ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் போட்டால் அது வந்து 230 வோல்ட் ரேஞ்சஸில் வரும். ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நான் டிஸ்டன்ஸ்லேருந்தே ஆப்ரேட் பண்ணேன். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து வோல்டேஜ் ரேட்டிங் காமிக்குது 230 வோல்ட் அந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே வருது. ஏசி வோல்டேஜ்ன்றதால ஆசிலேட் ஆகிட்டே வருது ஃபேஸ் நியூட்ரலுக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், நியூட்ரல் இருந்ததை எடுத்து கிரவுண்ட் அந்த எர்த் பின் இருக்கு இல்லையா அந்த ப்ளக்கில் கொடுக்குறேன். அதில் கொடுத்து ஆன் பண்ணால் அதில் எந்த ஒரு வோல்டேஜுமே இல்லை, 0ன்னு அப்படியே இருக்குது. அதே தெரியுது இது கிரவுண்டிங்க்கான ப்ரொடெக்ஷனை தராது இந்த ஒயர் பாக்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ எப்பவுமே இந்த 2 பின் இருக்கிற ஒயர் பாக்ஸை வந்து வாங்கவே வாங்காதீங்க. அது வாங்கினா வேஸ்ட்டு. நம்ம யோசிக்கலாம், பல வருஷமாக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோமே எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து ஃபால்ட் கண்டிஷன் அந்த மாதிரி வரும்போது இது யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒயர் பாக்ஸஸ்லாம் ஒரு ப்ராப்பரான எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறது பயங்கரமாக ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸான நம்ம தான் வந்து ப்ராப்பராக பார்த்து வாங்கணும். அதுவுமே இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ஒழுங்காக பார்த்து நம்ம ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணணும். இதில் 3 பின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பின் ப்ளக் இருக்கு இல்லையா, இந்த 3 பின் ப்ளக் இருக்கிறதுல வந்து ப்ராப்பரான எர்த்து கிரவுண்டோட கனெக்ஷன் எல்லாமே இருக்கும். இதில் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காக, மற்றபடி எல்லாமே ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஒயர் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம் அதை கம்பேர் பண்ணும்போது, பட் ஆனால் இதுதான் சேஃப்டிக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதில் ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து ஆகிய 3 கனெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு இதில் இருக்கும். ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன்ஸ் தான் என்னென்னா ஃபேஸு. க்ரீன் கலரில் இருக்கிறது எர்த் ஒயர், பிளாக் கலரில் இருக்கிறது நியூட்ரல் ஒயர். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம அந்த ஃபேஸ் ஒயரில் ஃபியூஸும் ஆரோ மார்க் போட்டிருக்க இடத்துல ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணிப்பாங்க சில இடத்துல. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்போல்லாம் நிறைய எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இன்னும் நிறைய வளரணும் நம்ம நாட்டில். அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி தொழிலையும் இறங்கணும் அப்படின்றத என்னோட வேண்டுகோள். நன்றி. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.